வணக்கம் தொடர்களே. ஒரு மாணவன் படிக்கலண்டா அவனை படிக்க சொல்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இன்றைக்கி ரீல்ஸாக நிறைய வருது. ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல ஒரு ரீல் நான் பார்க்க நேர்ந்தது. அவங்க அப்பா படிக்காத அந்த பையனை கொண்டு போய் செங்கல் சூளையில் போடுவார். அவன் அங்கே வேலை செய்ய முடியாமல் புக்கை தூக்கிட்டு திரும்ப ஸ்கூலுக்கு ஓடி போகிறான். அந்த ரீல் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு, நல்லாவும் இருந்துச்சு, ரசிக்கும்படி இருந்துச்சு. ஆனால் நேற்று ஒரு ரீல் பார்க்க நினச்சி மனசு ரொம்ப நோகடிச்சிச்சு. ஒரு கலையையும் கலைஞனையும் கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வு தான் அந்த ரீல் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் தாளம் போட்டுக்கிட்டு இருக்க 2 பொடியங்க படிக்காத காரணத்தினால பறை அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த ரீல் காட்டுது. இந்த என்ன மாதிரியான மனநிலை அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல, ஏன் அந்த மாதிரி பண்ணினாங்கன்னு தெரியல எனக்கு. ஆதிக்குடியில் மூத்த குடி தமிழ் குடி, அதனுடைய இசைக்கருவி பறை தான். என்னடா பறையிறா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுற அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட பறையை இன்றைக்கு ஒரு கலைஞன் எடுத்து அடித்தாண்டா ஆடாத கால்கள் கிடையாது. அவங்கள நாம் என்ன பண்ணணும்? போற்றணும், புகழணும். இன்றைக்கு மறந்துட்டோம் முழுவதும். ஒரு நல்ல நாள் பெருநாள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் கேரள செண்ட மேளத்தை தேடித்தான் இன்றைக்கி நாங்கள் போகிறோம். அந்த பறையை என்ன பண்ணிட்டோம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச மாதிரியான ஒரு நிகழ்வு இது தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத யோசித்து பார்க்கலாமே தவிர இந்த மாதிரியான கேலி சித்திரங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒதுக்கணும். பெண்களையும் குழந்தைகளையும் நம்ம அவதூறாக பேசக்கூடாது, அப்படி ரீல் போடக்கூடாதுன்னு எப்படி ஒரு இது இருக்கோ, அதே போல் இந்த மாதிரி கருவிகளையும் கலைஞர்களையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு சிந்தனையில் இருக்கும். இருந்தால் மட்டும்தான் அது நிதர்சனம். நான் பார்த்த வரையில் பறைக்கு அப்படின்னு சொல்லி முன்னுரிமை கொடுத்து இன்னைக்கு பெரிய பெரிய விழாக்கள் எல்லாம் எடுக்கப்படுதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஸோ அப்படிப்பட்ட கலையே நம்ம என்ன கீழே கொண்டு நசிச்சிடக்கூடாது அப்படின்றது இந்த காணொலியோட நோக்கம். நான் அந்த ரீலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை முன்வைங்க தோழர்களே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பறைக்கு ஆடாத கால் கிடையாது, அதை யோசித்து பார்க்கணும். அவங்க அந்த ரீல் போட்டவங்க அதை திருத்திக்கணும் அப்படின்றது இந்த காணொலியோட நோக்கம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றியும் வணக்கமும்.